ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பசங்களுக்கு காலைல டிஃபனு, பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு, நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் 1400 ரூபா மதிப்புள்ள பொருட்கள் 1100 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் பாதி ஷிப்பிங் காசு நீங்கள் தரணும். ஓகேவா? 13 பொருட்கள் நம்ம தரோம். என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. நம்ம இட்லி பொடியில் எல்லாமே கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கோம். அதே போல் பூண்டு பொடி எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா, தனியாக நம்ம இட்லி பொடியில் பூண்டே போடாமல் தான் செஞ்சுருக்கோம். அதனால் கேட்குறவங்களுக்கு பூண்டு பொடி தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்களுக்கு டிஃபனும் அதுக்கப்புறம் லன்ச் கட்டுறது தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சி எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி விளக்கேற்றியாச்சு. இன்றைக்கி பங்குனியில் முருகன் கோயிலெலாம் செம்ம விசேஷமாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வடபழனி கோயில் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு வரும்போதே சொன்னார், க்யூ எங்கேயோ இருக்குதான். அவர் 2 மணிக்கு வரும்போது அவ்வளோ கூட்டமாக இருக்குதான். யார் பங்குனி உத்திர அன்னைக்கு வடபழனிக்கு கோயிலுக்கு போவீங்க? நான் உத்திர அன்னைக்கு தான் பிறந்தேன். கோயிலுக்கு போவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தெப்பம் இழுப்பாங்க. இப்போ இழுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் போகல, கல்யாண நாளுக்கு போனேன்ல, அதோட போகல. இப்போ சோம்பு நம்ம ப்ளைன் கிச்சடி செய்ய போகிறோம், காய் போடாமல். அதுக்காக பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போடலை. ஏன்னா கிச்சடிக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி எடுக்கணும். அதுக்காக இன்றைக்கி பசங்களுக்கு குடமிளகா சாதம் செய்யலான்னு இருக்கேன். சிப்ஸ் இருக்குது, இல்லைன்னா அப்பளம் வறுத்து கொடுத்துக்கலாம். ப்ளைன் கிச்சடி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டிஃபனு. இப்போ இது வதங்கட்டும். நான் தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு 3/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி அவருக்கு பழையது இருக்குது. நான் பழையது இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். ஏன்னா உத்துறேன்ல, அதனால். சாப்பிட்டா தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு பழையதை நோக்கி தான் ஓடும். எனக்கு பழையதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக பழையது எடுத்துக்கணும். இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். தக்காளி வதங்கும் போது போட்டுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். கொஞ்சம் மஞ்சத்தூள். காலையில் எந்திரிச்சு அந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மித்த வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா மனசு திருப்தியாக இருக்கும். ஓகேவா? யாராருக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் உப்பு, மேலே எங்கள் மாமியார் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. டெய்லி 2 பூ பூக்குது. எங்கள் மாமியார் சொல்கிறாங்க,
அவங்கக்கிட்ட செடிக்கிட்ட பேசிகிட்டே சொல்கிறாங்க, நான் நல்லா தண்ணி ஊற்றுவேன், நிறைய பூ கொடுக்கணும் அப்படின்னு. செம்பருத்திக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. ஓகேவா, செம்பருத்திக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அவள் தான் உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டா. நான் ஒரு நேரத்தில் நான் எல்லாமே என்ன பண்ணிடுவேன், டைம் ஆயிடுச்சுன்னா அதான் திடீர்னு ஒரு சோம்பல் வரும்ல, அதுமாரி ஒரு கிணத்துல ஊற்றி வைக்காம அப்படியே சிங்கில் ஊற்றிடுவேன். அதனால இப்போ என்ன பண்ணிடுது, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அரிசி கழுவுறது வைக்கிறது. ஒரு சின்ன சோம்பல் அதுதான் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு லஞ்ச் வேறு பண்ணணும். இன்னைக்கு என்ன, நம்ம சாம்பார் தான் வைப்போம். குடமிளகா சாதத்துக்கு கட் பண்ணிட்டு இருக்கேன். ரவையை சேர்த்துக்கலாம். இதுலேயே சேர்த்து வறுத்துக்கோங்க. ஓகேவா, வறுத்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, அரிசி கழுவி போட்டுட்டேன். இப்போ நல்லா ரவையை வறுத்துட்டு நல்லா சூடாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சடி ரெடி ஆகிட்டுருக்கோம். கொஞ்சம் நெய் ஊற்றி மூடிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டம்மு வச்சா கொஞ்சம் உதிரியாக வரும். சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா, பாருங்கள், நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகேவா, கொஞ்சமாக போட்டு கொடுத்துடலாம். கிச்சடி மட்டும் கொஞ்சம் தலை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, அவனுங்க சக்கரை போட்டு சாப்பிடுவானுங்க, கார சட்னி கூட இருக்குது வச்சு சாப்பிடுவாங்க. ஓகேவா, கொடுத்துடலாமா. இப்போ அப்பளம் பொரிக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே குடமிளகா சாதமும் செஞ்சிடலாம். சாதம் வந்து இந்த பக்கம் வெந்துட்டு இருக்குது. நான் பெரிய ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். டைம் வேறு ஆயிடுச்சு, மணி வந்து 7 ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால் பெரிய ஸ்டவ்லேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேணால் நம்ம சமைச்சிக்கலான்ட்டு பசங்களை கொஞ்சம் கடகடான்னு கிளப்பிடலாம். இப்போ அப்பளத்துக்கு எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். அப்பளம் எடுத்துகிட்டு போகிறானுங்களா, சிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரில. நம்ம வந்து எதுக்கோ வறுத்துடலாம். ஒரு அப்பளம் கீழே வந்துச்சு பாருங்கள். இந்த பக்கம் வந்து வறுக்கலை.
எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்னா அதனால தான் நிறைய எண்ணெய் ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணெய் திருப்பி ஒரு இதில் எடுக்கணும். அதுக்காக தான். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம். டைம் ஆயிடுச்சு. வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினா போதும், தக்காளி வதங்கட்டும். குடமிளகாவை கட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 செகண்டு இருக்கட்டும். குடமிளகாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா குடமிளகா வந்து ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு. பாருங்க, சாதம் வந்து பொங்கி கீழே வருது. கொஞ்சம் சேர்த்து போட்ட அரிசி. எவ்வளோ சாதம் பாருங்க. இப்போ இது கூடயே குடமிளகாவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, மூடி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். குடமிளகாவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோ. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் இருந்ததுன்னா இதுவும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் சாப்பாடு கட்டணும். ஒரு 2 செகண்டு சாதத்தை வடிச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். நான் சாதம் வடித்து விட்டுருக்கேன். இப்போ வந்து சாதம் ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் குடமிளகாவும் ஆறி இருக்குது, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 3 பேர் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எங்கள் அக்கா பையன் போகலையா. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாதமும் குடமிளகாவும் ஆறின பிறகு தான் கட்டினேன். உப்பு மட்டும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது. நல்லா மத்தியானத்துக்கு ஊறி வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ கட்டிடலாமா? சாப்பாடு கட்டியாச்சு, பசங்களை அனுப்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பசங்களாம் ஸ்கூல் போயாச்சு. இப்போ நம்மளுக்கு சமையல் வந்து மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து போட்டு சாம்பார். அதுக்காக பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் இன்றைக்கி போடல, தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பெருங்காயமும் போட்டாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ரவுண்டாக
சிம் பண்ணி வச்சுருக்கேன் நான். நல்லா மலர்ந்துருச்சு. நல்லா பெரிய உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு. 2 உருளைக்கிழங்கு இருந்தாவே போதும், கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 75% மட்டும் வெந்தால் போதும் உருளைக்கிழங்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சுருக்கேன், பொரியல் பண்ணலான்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு. குடமிளகா நாவு இல்லாமல் சாப்பாடை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஏன்னா அவ்வளோ போட்டால் ரொம்ப மசாலா அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும், பசங்களால சாப்பிட முடியாது. அதனால தான் இப்போ ரெண்டுமே வேகட்டும். சாம்பாருக்கு தேவையானது, கீரைக்கு பொரியல் பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் வந்து டீக்கு பால் வச்சுருக்கேன். காப்பியாச்சும் டீயாச்சும் போட்டு கொடுக்கலான்ட்டு பசங்களை விட போயிருக்காரு அவர் ஸ்கூலில். ஏன்னா நான் காலையில் சுடு தண்ணி தான் குடிப்பேன், ஒரு கிளாஸு குடிச்சிடுவேன். ஒலை தண்ணி வைக்கும் போது அந்த பெரிய சொம்பில் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன். ஒன்றும் இல்லையா, அப்படி இல்லைன்னா தனியாக வச்சு சின்ன சொம்பில் வச்சு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு தான் சமையல் ரூமுக்கே வருவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பசங்க போன பிறகு தான் அவர் வந்தோடனே 2 பேரும் காப்பி போட்டு குடிப்போம். சரி, வேகிறதெல்லாம் வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஆற வச்சு பாருங்க மசாலா தடவி இருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு பாதி தான் வேக்காடு கொடுத்தா, அதுவே பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்கு என்ன ஆகிடும், அப்படியே இந்த தோல் மட்டும் வந்து இந்த நடு பீஸ் மட்டும் தனியாக வரும். அந்தமாரி இப்போல்லாம் உருளைக்கிழங்கு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பரட்டி வச்சுருக்கேன் ஊறட்டோன்னு சொல்லிட்டு. இது வந்து மாங்காய், முருங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். இந்த பக்கம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணுறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மண்சட்டி ஆஃப் பண்ணிட்டேன், ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கீரையை வந்து வதக்கிக்கலாம். கடுகு, கொஞ்சம் சீரகம், தள்ளி போடுங்க, கடுகு இன்னும் பொரியல. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான், ஒரு 1.5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருக்குது, சாம்பாருக்கு மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பழையபடியும் வந்து ஏறிடுச்சு போல இருக்குது. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இது கூடயே பொன்னாங்கண்ணி கீரை நல்லா பெரிய கட்டாக தான் இருந்தது. நேற்று காய் இல்லைன்னு சொல்லிட்டு போய் வாங்க போனோம் பாருங்கள். சரி நல்லா இருக்குன்னு வாங்கினா உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் பழுப்பு, மேலெல்லாம் நல்லா இருக்குது, உள்ளே அந்த தண்டாண்டெல்லாம் பழுப்பாக இருக்குது. பழுப்பாக இருக்கும்போது நம்ம சேர்க்கக்கூடாது, ஓகேவா? மிக்ஸ் பண்ணிட்டோம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா பூ போல் வெந்துருச்சு, ஓகேவா? இப்போ இதில் சாம்பாருக்கு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை. நம்ம என்னதான் சாம்பார் வச்சாலும் இந்த முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெறும் மாங்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா எங்கள் அக்கா வெறும் மாங்காய் 2 மாங்காய் வாங்கி சாம்பார் வைப்பா. நாங்கள் 4 பேர் இருக்கும்போது
சின்ன வயசில் நாங்களாம் வந்து 13 வயசுலேருந்து சாப்பாடு செய்ய ஆரம்பித்தோம். நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். பம்பு ஸ்டவ்வு அப்போல்லாம் அக்கா தான் ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிது. சின்ன வெங்காயம், ஒரே ஒரு முருங்கைக்காய். அம்மா வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, அப்பா ஷூட்டிங் தானே. வர நேரத்துக்கு தட்டில் சோறு போட்டுருவோம் நாங்கள். அந்தமாரி ஏதோ ஒன்று சமைச்சிடுவோம் அம்மா. ஆனால் வந்து அம்மா குறை சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. சாப்பாடெல்லாம் தீஞ்சு போயிடும். நாங்கள் வேறு ஓலை வீட்டில் தான் இருந்தோமா, பக்கத்துலேயே மாட்டுக்கொட்டா இருக்கும். அவங்க எருமை மாடு வச்சுருந்தாங்க, வெறும் எருமை மாடு. அங்கே நல்லா போகும் மாடு. மாட்டுக்கு நிறைய சாப்பாடு, கோதுமை தோசைலாம் ஒரு நொன்று கனமாக சுடுவா. இவ்வளோ கனமாக சுடுவா. ஏன்னா மெலிசா வராது, ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும். அப்படி இருக்கும். அப்படியே கற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து. ஆனால் எங்கள் அம்மா எது செஞ்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா கூட இல்லை, அப்பாவுக்கு வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சமையல்காரில்ல, கொஞ்சம் உப்பு போட்டோன்னா நல்லா இருந்திருக்குமா அப்படின்வார். அதுமாரி சொல்லுவார். இப்போ வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நான் 2 கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன். நல்லா நீட்டு வாகல 2 வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ அந்த பருப்பு தண்ணி, பருப்பு தக்காளியெல்லாம் வருது போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் காரம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து சாம்பாருக்கு உப்பே சேர்க்கலாம். முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வேகட்டும். மாங்காய் வந்து ஒரு மாங்காயில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் புளி ஊற்ற தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஒருத்தவன் எங்கள் வீட்டில் மாங்காய்க்காரன் ஒருத்தன் இருக்கான். மாங்காய் அவர் நெல்லிக்காய், மாங்காய், பைனாப்பிள், புளிப்பு ஐட்டெல்லாம் நல்லா சாப்பிடுவார். சின்ன வயசில் நான் சாப்பிடுவேன் நல்லா அதுமாரி. சரி, அதனால் ஒரு குறிப்பிட்ட வயசு தான் சாப்பிட முடியும். இப்போல்லாம் சாப்பிட்டா பல்லு கூசுதுங்க, அதனால் இப்போல்லாம் சாப்பிட முடியல. அதனால் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டோன்னு விட்டுறது. சாக்லேட் கூட நல்லா வாங்கி கொடுத்துருவேன் சாப்பிட்டோன்ட்டு. ஏன்னா சின்ன வயசில் தான் சாப்பிட முடியும், பெரிய பசங்களானால் சாப்பிட முடியாது. அதுக்காக தான் கீரையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை பார்க்கலாம், வெந்துட்டுருக்கோம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல், பச்சை பருப்பு இருக்குது பாருங்கள், அது கூட சேர்த்தா சூப்பராக இருக்கும். நான் ஊற வைக்கல, இல்லைன்னா சேர்த்துருப்பேன். கீரைலாம் வாங்கினா காலையில் தான் வாங்கணும். இப்போ நான் அங்கே கோயம்பேடுக்கு டி நகருக்கு போகிறனால அங்கே 2 பேர்கிட்ட சொல்லி வச்சுருவோம். இன்றைக்கி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வரேன். நாங்கள் நைட்டில் மழை பெஞ்சிருக்கு லைட்டாக. காலைல 4 மணிக்கு பார்க்குறேன், நல்லா பால்கனியெல்லாம் நனைஞ்சிருக்கு. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்படி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கீரை வெந்துட்டுருக்கோம். ஒரு 2 செகண்டு. நான் இன்றைக்கி சரி கீரை வரும்னாங்களே, பிரண்டை வேறு சொல்லியிருக்கோம். பிரண்டையும் முருங்கீரையும் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒருத்தவங்க போன தடவை நாங்கள் ரெடி பண்ணோம்ல, அப்போயே ஒருத்தவங்க டி நகர்லேயும் திண்டிவனத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. டி நகரில் இருக்கிறவங்க. இங்கே கோயம்பேடில் இருக்கிறவங்க திருவள்ளூரில் போடுறாங்களாம், அவங்க வயலில் எடுத்துகிட்டு வந்து தராங்க. நல்லா இருக்குது, சூப்பராக துளுராக இருக்குது. கீரை ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இப்போ நான் நார்மலாக பொதுவாக நம்ம வாங்குறவங்ககிட்ட வாங்கினா விலையும் ஜாஸ்தி. கீரையும் வந்து நல்லா இல்லை. ஒரு 10 தடவை கழுவுனால நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது.
இது ஒரு 3 தடவை கழுவுனாவே இவங்கக்கிட்ட நல்லா இருக்குது, நல்லா கொழுந்தாக பறிச்சிட்டு வராங்க. நம்ம கை மாறி வாங்கும் போது விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். நேரடியாக அவங்கக்கிட்ட வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இட்லி பொடியெல்லாம் அதனால தான் கொஞ்சம் டப்பாவில் போட்டு நல்லா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம். இந்த தடவை நல்லா இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு டப்பாவுங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை பொடி. இது நான் மதிய சமையல் எடுப்பேன்ல, அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கோசம் இங்கேயே ஒன்று வச்சுட்டேன். அப்புறம் சத்து மாவு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சத்து மாவு, கருப்பு உளுந்து, நலங்கு மாவு. நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் ஜென்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அக்கா எங்களுக்கெல்லாம் நலங்கு மாவு ரெடி பண்ணலையாக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். இப்போ கொஞ்சம் வேலை, வெயிட் பண்ணுங்கள். ரெடி ஆனவுடனே உங்களுக்கே நான் சொல்லுவேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு வெப்சைட்டும் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கீரையை ஆஃப் பண்ணிடலாம். கீரையை ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க வறுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சாம்பாரை தூக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்க வறுத்துடலாம். கொஞ்சம் ரசம் வைக்கணும். பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்குனா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். சூடாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடையாததை மட்டும் எடுத்து இதை பாருங்கள் நடுவில். அது என் பெரிய பிள்ளைக்கு மெலீஸாக போடணும், மெலீஸாக போடுங்க அப்படின்வான், சிப்ஸு மாரி. இது மதியானம் நம்ம சாப்பாடெலாம் கட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா உப்பு காரம்லாம் ஊறி அப்படியே மெத்துன்னு இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும். குடமிளகா சாதத்துக்கு அப்பளம் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அப்பளம் கொடுத்து அமிச்சேன். அப்புறம் சிப்ஸு கூட சூப்பராக இருக்கும். சிப்ஸு வேணான்ட்டானுங்க, என்னமோ அதிசயமா பொரியிட்டோம். இப்போ நம்ம சாம்பார் பார்த்தோம்னா முருங்கைக்காய் வெந்துச்சுன்னா பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு மாங்காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் வெந்துருச்சு. பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் புளிப்பே கரெக்டாக இருக்கும். நான் அதனால தான் புளியே சேர்க்க மாட்டேன் மாங்காய்க்கு மட்டும். மாங்காய் போட்டேன்னா சேர்க்கவே மாட்டேன். இந்த திட்டம் இருந்தால் போதும். சாம்பார் கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். அதேமாரி கத்திரிக்காவை ரொம்ப குலையக்கூடாது, அப்படியே முழுசாக இருக்கணும். கொஞ்சம் முழுசானா எப்படின்னா நல்லா ஒரு 90% இது பாருங்க, இப்படி தான் இருக்கணும். நான் இந்த கத்திரிக்காவே வாங்க மாட்டேன். ஆனால் அமுக்கி பார்த்தா நல்லா மெத்துன்னு இருந்தது, சூப்பராக இருந்தது. 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன். அன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு வச்சேன், கொஞ்சம் கத்திரிக்காய் பொரியல் பண்ணேன், நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த கத்திரிக்காயே மாட்டேன். இதுலேயே வெள்ளை இருக்குது பாருங்கள், அது வாங்குவேன். அது சூப்பராக இருக்கும், விதையே இருக்காது. சரி வாங்கலான்ட்டு வாங்கினேன். இது இந்த கத்திரிக்காய் சாம்பார்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி எங்கள் அக்கா பையன் பிறந்த நாளுக்கு பொங்கல், கேசரி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சேன். ஏன்னா குக்கர்லேயே போட்டு வேக வச்சுடுறோம்ல, சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ தான் எரஸ் ஆயிடுச்சு. 4 வீடியோ கிட்ட பெரிய வீடியோ எரஸ் ஆயிடுச்சு. ரசம் வந்து இந்த பக்கம் வச்சுட்டேன். பருப்பு ரசம் தான் வச்சுருக்கேன். மாங்காய் பார்த்தா சின்ன பிள்ளைக்கு ஊறுகாய் போட்டு வைக்கலான்னு தான் வாங்கினேன். அது பார்த்தா காலியாகிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து மீன் குழம்புக்கு போட்டேன், இன்னொரு நாள் சாம்பாருக்கு போட்டேன், இன்றைக்கி சாம்பாருக்கு போட்டேன். இப்போ ஒரு 1.5 மாங்காய் தான் இருக்குது. இல்லைன்னா திருப்பி வந்தால் வாங்கணும். வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சா நல்லது தானே. தக்காளி ஊறுகாவே காலியாக போகுது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை வீடியோவுக்கு பண்ணேன், அதுக்கப்புறம் திருப்பி பண்ணேன், காலியாக போகுது. இப்போல்லாம் வந்து வாங்கி அந்தமாரி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் தக்காளி ஊறுகாய் இருந்ததுன்னா டெய்லி தோசை, சப்பாத்தி, சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரைஸுக்கு எல்லாமே தக்காளி ஊறுகாய் தான். இப்போ உருளைக்கிழங்க எடுத்துடலாம். அது
அது ஓரமாக இருந்தது, ரோஸ்ட் ஆகல. குடமிளகாலாம் பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டேறானுங்க இவனுங்க. எங்கள் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாரி பண்ணி அப்படியே பெரட்டி கொடுத்துட்டேன். ஆனால் பெரட்டினோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்க, வறுத்ததெல்லாம் 2 உருளைக்கிழங்கு போட்டாவே போதும். இது ஏன்னா கீரை இருக்குது, அப்பளம் வேறு இருக்குது, கொஞ்சம் குடமிளகா இருக்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நிறைய செய்கிறதுக்கு இனிமேல் 2-3 பொரியல் செஞ்சுட்டு சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ் செய்யும் போது எங்கள் அம்மா என்னென்ன செய்வாங்க தெரியுமா? பிரியாணி செய்வாங்க, சிக்கன் தொக்கு செய்வாங்க, சிக்கன் 65 பண்ணுவாங்க, மீன் குழம்பு வைப்பாங்க, மீன் வறுவல் வைப்பாங்க, முட்டை அவிப்பாங்க, ரசம் வைப்பாங்க, புதினா சட்னி அரைப்பாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனால் வச்சு சாப்பிடும் போது 4 பேரும் உட்காந்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்குமே அந்த பழக்கம் தான். ஆனால் இவரில் இவ்வளோ செஞ்சால் சாப்பிட மாட்டுறாங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒன்று செய்யின்னு வரும். ஆனால் சொன்ன மாரி பசங்க சாப்பிட தான் மாட்டுதுங்க. செஞ்சு சாப்பிட்டா பரவாயில்ல, சாப்பிட தான் மாட்டுதுங்க. எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் ஒன்று இப்போ கம்மி பண்ணிக்கிறது. ஆனால் காயெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக டெய்லியுமே 2 வகை காயாச்சும் சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் இப்போ ஆரோக்கியமே கிடையாது. ரசம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது. ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் வந்து நல்லா வாசம் வருது, முருங்கைக்காய் வாசம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம். ஓகேவா? நம்மளோட முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். இந்தமாரி பேசிக்கிட்டே சமைக்கிறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நிறைய பேர் வந்து வீடியோலாம் பார்க்குறீங்க, ஒரு அளவுக்கு பார்க்குறீங்க, முன்னை விட பரவாயில்லை. ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. நிறைய குறையெல்லாம் சொன்னால் தானே நாங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு பேட்சுக்கு இருக்குது, வறுத்துட்டு உங்களுக்கு மொத்தமாக பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஓகேவா? சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க யாருமே லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.